Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோல நம்மளுடைய Android மொபைல்ல இல்லாட்டி Samsung Galaxy மொபைல்ல மல்டி விண்டோ ஃபார் ஆல் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை ஃபீச்சரை நம்ம எப்படி எனேபிள் பண்றது அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் உள்ள நீங்கள் போயிருங்க. செட்டிங்ஸ் உள்ள போனதுக்கு அப்புறமா செட்டிங்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு செட்டிங்ஸில் டெவலப்பர் மோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ மோஸ்ட்லி சம்டைம்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகாட்டி அபவுட் ஃபோன் உள்ள போயிருங்க. போனதுக்கு பிறகு அதில் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டும். இதில் பில்ட் நம்பர் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது உங்கள் மொபைலில் டெவலப்பர் மோட் எனேபிள் ஆகும். எனேபிள் ஆகின பிறகு செட்டிங்ஸுக்கு திரும்பவும் வருவீங்களா இருந்துச்சுன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு இப்போ டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு பிறகு கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வருவீங்களா இருந்துச்சுன்னா உங்களால் அந்த ஆப்ஷனை பார்க்க முடியும். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரும்போது மல்டி விண்டோ ஃபார் ஆல் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். அலோ நான் ரீசைசபிள் ஆப்ஸ் டு அப்பியர் இன் மல்டி விண்டோ. ஸோ இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமா உங்களால் மல்டி விண்டோ ஓப்பன் பண்ணி உங்களால் தேவையான மாதிரி அந்த சைஸை விண்டோட சைஸை கஸ்டமைஸ் பண்ணி எந்த ஆப்பையுமே யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்படித்தான் ஆண்ட்ராய்டு மொபைலில் இல்லாட்டி சாம்சங் கேலக்ஸி மொபைலில் டெவலப்பர் ஆப்ஷனில் இந்த மல்டி விண்டோ ஃபார் ஆல் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.